இயேசு 5000 பேருக்கு அப்பமும் மீனும் கொடுத்து உணவளித்த அற்புதத்திற்குப் பிறகு அவர் தம் சீடர்களை ஒரு படகில் ஏறச் செய்து அவர்கள் கலிலேயா கடலின் மறுபுறம் செல்லும்படி அனுப்பினார். இயேசு ஒரு மலையில் ஜெபம் செய்த பிறகு அங்கிருந்து கலிலேயா கடலை பார்த்தார். அந்த கடலில் புயல் அடிப்பது தெரிந்தது. அவருடைய அப்போஸ்தலர்கள் அப்போது படகில் போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்கள் படகை ஓட்ட ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். மிகவும் பயந்திருந்தார்கள். உடனே இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்து தண்ணீர் மேல் நடந்து அவர்களுடைய படகை நோக்கி போனார். ஏதோ மாய உருவம் தண்ணீர் மேல் நடந்து வருவதை பார்த்து அப்போஸ்தலர்கள் பயந்து போனார்கள். அதனால் இயேசு, பயப்படாதீர்கள், நான்தான் என்று அவர்களிடம் சொன்னார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு, வா என்றார். புயல் அடித்தாலும் பேதுரு படகிலிருந்து இறங்கி தண்ணீர் மேல் நடந்து இயேசுவை நோக்கி போனார். ஆனால் இயேசுவுக்கு பக்கத்தில் போனபோது புயலை பார்த்து பயந்து போனார். உடனே தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தார். அதனால், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு அவருடைய கையை பிடித்து, ஏன் சந்தேகப்பட்டாய்? உன்னுடைய விசுவாசம் எங்கே என்று கேட்டார். பிறகு இயேசுவும் பேதுருவும் படகில் ஏறினார்கள். உடனே புயல் நின்றுவிட்டது. அப்பொழுது அவர்கள் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இதேபோல் இன்னொரு தடவையும் இயேசு புயலை அடக்கியிருக்கிறார். அப்போது இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் கடலின் அக்கரைக்கு படகில் போய்க் கொண்டிருந்தார்கள். படகின் பின்பக்கத்தில் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் பயங்கரமாக புயல் அடித்தது. அலைகள் படகின் மீது மோதின. படகில் தண்ணீர் ஏறியது. உடனே அப்போஸ்தலர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாம் சாகப் போகிறோம் என்று அலறினார்கள். இயேசு எழுந்து கடலை பார்த்து, அமைதியாக இரு என்று சொன்னார். உடனே காற்றும் கடலும் அமைதியாகிவிட்டன. இயேசு தன் அப்போஸ்தலர்களிடம், உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார். அப்போது அவர்கள், காற்றும் கடலும் கூட இவருடைய பேச்சை கேட்கிறதே என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு மேல் முழு நம்பிக்கை வைத்தால் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை என்று அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டார்கள். நாமும் நம் வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் இருந்தாலும் இயேசுவை பற்றிய விசுவாசத்தில் நிலைத்து இருந்து அவரை வேண்டிக் கொண்டால் எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவிற்கே துதி, கன, மகிமை உண்டாவதாக. ஆமேன்.